ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம அந்த தக்காளிலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, அந்த சென்டர்ல உள்ள காம்பெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான ஒரு பொடி செய்யணும். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்க, பேன் வச்சுட்டு இப்போ நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போடணும். இந்த ரெண்டையுமே கருகிடாம லைட்டா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி இதை தனியா நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப கருகிடாம முருவெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். நல்லா வாசமா இருக்கும். அப்பதான் நம்ம இதை பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா அதே பேனை அப்படியே வச்சுட்டு நம்ம கட் பண்ணிட்டு தக்காளி எல்லாம் இப்ப சேர்த்துக்கலாம். பாருங்க, காம்பு எல்லாம் இல்லாம நம்ம அப்படியே கட் பண்ணிருக்கோம். கட் பண்ணிட்டு அந்த தக்காளி எல்லாமே இப்ப நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அந்த பேன்ல சேர்த்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தக்காளி எல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி இல்லாம நல்லா தக்காளியை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம காம்பெல்லாம் இல்லாம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்ப நம்ம இந்த பேன்ல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப இதை நம்ம வேக விடணும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுக்கு மூடி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா அது வெந்துட்டு இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வெந்து வரும். நம்ம நடுவில் எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும். நடுவில் நம்ம எடுத்து இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வேக விடணும். இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக விடணும். பாருங்க, நடுவில் எடுத்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அது குழஞ்சு வரும்போது நம்ம புளி இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா அதை நம்ம கரைச்சு அந்த புளி தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாம நம்ம கெட்டியாவே அந்த புளியை கரைச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இதுல தேவையான உப்பு, அந்த புளியை கரைச்சி நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். கல் உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அது நல்லா குழஞ்சி வருது பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வேண்டிய காரப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரப்பொடி நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். பாருங்க, இப்ப நல்லா அது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம அந்த காரப்பொடி எல்லாம் போட்டோம் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் அது கூட மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வேகணும். இப்ப நல்லா கிளறி விடலாம். நீங்க காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இன்னும் கூட நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். அதனாலதான் 2 ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா தக்காளி புளி இருக்கும் இல்லையா, அது கரெக்டா இருக்கிற மாதிரி 2 ஸ்பூன் தான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்தோம் இல்லையா, அந்த வெந்தயமும் கடுகும் அதை பொடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். பாருங்க, இது இந்த தக்காளி ஊறுகாய் பாத்தீங்கன்னா நம்ம சாதத்துல சூடா சாதம் செஞ்சுட்டு அப்படியே இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இதுல நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு திருப்பி நல்லா நம்ம கலந்து விடலாம். நம்ம இந்த ஊறுகாய் நல்லெண்ணெயில செய்யும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம சிம்ல வைக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அந்த ஊறுகாய் டேஸ்டா நல்ல மனமா நமக்கு இருக்கு. டேஸ்டாவும் இருக்கு. நான் டேஸ்ட் பார்த்தேன், நல்லாவும் கரெக்டா இருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம பேன் வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 ஸ்பூன் நம்ம ஆயில் போட்டிருக்கோம். டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். போட்டுட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நம்ம சேர்த்திருக்கோம். 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியா சேர்த்தாலும் பரவாயில்ல, கடுகு சேர்த்திருக்கோம். வெந்தயம் அதே போல. இப்ப நம்ம வாசனைக்காக தான் வெந்தயம் சேர்க்கிறோம். இதுல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்தாச்சு. இது ரைட்டா பொரிஞ்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம். அந்த உரிச்ச பல் ஒரு 30 என்ன நம்ம இதுல போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்ப நம்ம இதை நல்லா
நல்லா அது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் மிதமான ஃப்ளேம் இருந்தால் போதும். நம்மளுக்கு அது கருகிடாம அப்படியே பொன்னிறமா வரட்டும், வெந்து வரட்டும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குயிக்காக நம்ம செஞ்சு பாட்டிலில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஊறுகாயில் இதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். அருமையான தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். நீங்களும் வந்து இந்த தக்காளி ஊறுகாயை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.